சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சரணடைந்தாரா செந்தில் பாலாஜி? வெளியான மிக முக்கியமான தகவல். உதயநிதியின் 3 பினாமிகள் தற்பொழுது பெயர் தெரிய காரணமே செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்த 2வது நாள் டெல்லிக்கு சென்று பாஜகவின் மிக முக்கியமான நபரை சந்தித்து அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டார். இனி செந்தில் பாலாஜிக்கு எந்த ஒரு பாதிப்பும் அவரது சொத்துக்கள் முடக்குவதற்கும் வாய்ப்பே கிடையாது. ஆனால் செந்தில் பாலாஜி மூலமாக திமுக அழிவை நோக்கி செல்லும். திமுகவில் செந்தில் பாலாஜி இருக்கும் வரை திமுக வெற்றியடைவது கடினம். திமுகவில் இருக்கக்கூடிய பல பினாமிகள், முதலாவதாக உதயநிதியின் நெருக்கமான பினாமிகளது பெயர் தற்பொழுது வெளிவர காரணமாக இருந்தது செந்தில் பாலாஜி தான். கடந்த 3 ஆண்டுகளாக இந்த பினாமிகளது பெயர் வெளியே தெரியாமல் இருந்தது. இப்பொழுது தெரிந்திருக்கிறது என்றால் அதற்கு செந்தில் பாலாஜி மட்டும்தான் காரணம். தமிழக டாஸ்மாக் தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு தடை உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை நிச்சயமாக நிறுத்த மாட்டார்கள். வேறு வழியில் இந்த வழக்கை மீண்டும் தொடருவார்கள். அது உதயநிதி ஸ்டாலின் மீது நிச்சயம் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறும். கடந்த மாதம் உத்தரவுகள் உயர்நீதிமன்றம் பிறப்பித்தது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் சரியான பாதையில்தான் செல்கிறார்கள் என்று. அதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்து இடைக்கால தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது மிக முக்கியமான ஒரு தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. என்னவென்றால், அதானி வழியாக செந்தில் பாலாஜி டெல்லியில் பேசுகிறார். அதானி தான் செந்தில் பாலாஜியின் லாபி. அதனால்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லியில் யாருடன் பேசுகிறார் என்ற தகவல் தற்பொழுது ஸ்டாலினால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும், செந்தில் பாலாஜி காரணமாகவே ஆகாஷ், பாஸ்கரன், ரத்தீஷ், விக்ரம் ஜுஜு ஆகிய உதயநிதி ஸ்டாலினின் கருப்பு பண முதலைகள் சிக்கலில் மாட்டியிருப்பதும், அவர்கள் வெளிநாட்டிற்கு தப்பி சென்றார்களா அல்லது தமிழ்நாட்டில் ஏதேனும் மூலை முடுக்கில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் இவர்கள் 3 நபர்களில் ஏதேனும் ஒரு நபர்கள் கைது செய்யப்பட்டால் உதயநிதியின் பதவி மட்டுமல்ல, அவரை உடனடியாக சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நிச்சயமாக கையில் எடுக்கும். அமலாக்கத்துறை வழக்கை தான் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறதே தவிர இந்த 3 நபர்கள் மீதான விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கும். நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது தலை இதில் சிக்கியிருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லியில் சரணடைந்து விட்டார் என்று கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.